ஓகேடா சார். அப்பா முடியல. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபி டேஸ் வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு. உடன் வழங்குவர் உதயகிருஷ்ணா அசல்னை, டார்லிங் மசாலா நூர்கா, SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் மற்றும் சத்யா மொபைல். கூச்சமே இல்லையா உங்களுக்கு? ஏமி ஜெக்சன் கட்ட போறியே கூச்சம் இல்லையா? கிட்ட அவங்களுக்கு கூச்சமே. ஒரு கலக்கான எபிசோடுக்கு நானும் நம்மளுடைய டூப் குக்கு ரொம்ப தயாரா இருக்கும். வித்தவுட் டிலே நம்மளுடைய டாப் குக்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் டாப் குக். வந்துட்டாயா வந்துட்டாயா. சிரிக்கிறாடா சிரிக்கிறா. எந்த ட்ரெஸ் போட்டாலும் சைத்ரா அதே மாதிரி சுமாரா இருக்கு. சே சூப்பரா இருக்கு. நைஸ் கேம். இன்னைக்கு கண்டிப்பா நாங்க ரெண்டு பேர் தான் டீம் சேர போறோம். டாப் குக் ஆஃப் தி வீக் வாங்க போறோம். ஆத்தாடி ஆத்தா. தளபதினா கில்லி, தமிழ் சினிமாவோட பெஸ்ட் வில்லி எங்க சுஜாதா அக்காடா. டேஸ் டே வந்து நகர நம்ம அதுல வந்துருவோமா அந்த லிஸ்டுக்குள்ள அப்படிங்கிற பயம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். பயம் இல்லாம என்ன கேள்வி? அதுவும் போன எபிசோட்ல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. உங்க 4 பேரும் நல்ல மனசுக்கும் இன்னைக்கு வந்து எலிமினேஷன் வீக்காவே அமையட்டும். ஓகே அட பைத்தியக்காரா. வாடா தங்கம். எனக்கு கதிர் வேணும். பாத்தியா என் செல்ல குட்டிய பாத்தியா? ஏன் அவதான் வேணும் எனக்கு. ஐ ஜஸ்ட் லைக் கதிர். அது ஐயோ ஐசுக்கு மூளை இல்லாம போயிடுச்சு. ஏன் எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுத்துது. ஏன் எனக்கு மயக்கம் வருதியா? அடுத்ததா ஒரு டாப்புக்கு வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் சாய்தி நானா. வணக்கம் பிரதர். லெட்ஸ் வெல்கம் விஜயன் மாஸ்டர். வந்துட்டேன்டா. நீ என்னடா ராக்கி பாய் அங்க போறா? இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். பஞ்சாப் லாரி டிரைவர் மாதிரி இருக்காரா? என்னப்பா மாத்தறா? டான்ஸா மாத்த மாட்டறாரு. லெட்ஸ் வெல்கம் செஃப் ராமோகன் சார் அண்ட் பின்னி சேச்சி. என் தலைவன் இங்க வந்துட்டாரா? ஹலோ ஹலோ ஹலோ. So let's welcome Chef Venkatesh Bhatt sir. பட்டுக்குட்டி தைரியம் இருந்தா இல்ல வா. கொக்கோ டைகர் புரட்சி தலைவன் வந்துட்டாயா. ஒரு கலவரமா இருக்கு. இவர் என்ன இன்னைக்கு என்ன போட்டு செய்ய போறீங்களா எல்லாரையும்? இதெல்லாம் இல்ல, உள்ள இருந்து யாரும் அந்த பயம் உள்ள ஓடுது. இன்னைக்கு இவங்களுக்கான காம்போ வந்து எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க? நம்ம உருட்டுற விளையாட்டு தான். உருட்டு வேணா ஒன்னா இருக்கலாம். ஆனா இங்க இருக்க முகங்கள்லாம் ஒரு மாதிரி வெரைட்டியா இருக்கு. இன்னைக்கு வந்து சினிமா ஸ்பெஷல். ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன், அதுக்கப்புறம் காமெடியன், அது மாதிரி டைரக்டர், இது போல பல பரிமாணங்கள்ல சுத்திக்கிட்டு இருக்க நம்ம சினிமா பிரபலங்களை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க அவங்க கூட காம்போ ஆகிறதுக்கு நீங்க அந்த உருட்டு விளையாட போறீங்க. முதலாவதாக யாரு வந்து கூப்பிடலாம்? நம்மளோட பாம்பே டோனை கூப்பிடுறேன். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. சொல்லுங்க பாய், யாரு வேணும் உங்களுக்கு? நாதர் வேணும். நாதர் வேணுமா? டேய் அக்கா 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 வாடா அக்கா வாடா. யாரு? கோவை சரளா, நம்மளுடைய காமெடி கோவை சரளா. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. நான் மறுபடியும் வீட்டுக்கு போறேன். பயப்படாம உட்காருங்க. போனா போகுது உசிர் தானே. என்ன சொல்ற? ரொட்டேட். ராஜா என்ன சிங்கப்பூர்ல ஈவென்ட் கூப்பிட்டாங்க, மலேசியா ஈவென்ட் கூப்பிட்டாங்க, அவ்வளவு ஏன் அமெரிக்கா ஈவென்ட் கூட கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போகாம என் கேரைகளும் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு. நீ மாட்டினது அங்க, அவங்க கிட்ட எங்க மாட்டின? அதனாலதான் அங்க திரும்பிட்டு சார். ஒண்ணு சொல்லுங்க. அதே விஜய் மட்டும் நான் அவங்கள போறதுக்கு திட்டிட்டேன். உண்மையாலுமே நம்மளுடைய டூப்புக்குலாம் பயப்படுறது உங்களுக்கு இல்ல. ஊதா கலர் ட்ரெஸ் போட்டு அமைதியா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான். இங்க இருக்கிற போது அமைதியா இருக்கேமா, அங்க போனா ஏமா காட்டேரி மாதிரி. ஐயோ, இல்ல நீங்களும் தீபாவோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. தீபாக்கா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக யார் வர போறாங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி கேட்கிற நம்மளுடைய சுஜாதா அக்கா. வாங்கோ வாங்கோ. அண்ணவா அடுத்த 5 நிமிஷம் என்ன காப்பாத்திரு. உங்களுக்கு பரத் வேணுமா தீபா வேணுமா? நீ சரியான சிங்கம் போலீஸா இருந்தா இன்னைக்கு இந்த அம்மாவை வெளில அனுப்பணும்டா. நான் இன்னைக்கு சிங்கம் போலீஸா இருக்க விட்டு தொலைங்க.
காப்பாத்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு எந்திரிட்டு ரொட்டேட். It's mind blowing. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் தலையில அடிச்சுக்கிறது I can never seen in my life. It's a medical miracle. நல்ல வேலை தப்பிச்சா நானு. நாசமா போச்சு. உன் கூட வந்ததுனால என் வாழ்க்கை தான் நாசமா போச்சு. ஹாய், எப்படி இருக்கீங்க? இந்த செட்டுக்கு நான் வந்ததுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? நீ நல்லா பேசினாலே அப்படிதான் இருக்கும். வாங்க சைது அண்ணா. நான் அங்கிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். என்ன என்னமோ திங்க் பண்றான்? ரோல். யாரு வா, அவரை காப்பாத்தணும். உட்காருங்க. நல்ல சைக்கோ த்ரில்லர் படமா பார்க்க போறோம் இன்னைக்கு. டைரக்டர் யாரு? Cut it. One more. வாடி நீ தாண்டி மோரே. ஒன் மோரா. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. செருபா வந்தா மட்டும் தான் தீனா பழைய ஆக்க முடியும். சாய்ஜனா வாயடைச்சு போயிட்டார்ல. சொல்லேன். என்னடா சொல்லணும் நானு இயக்குனர் முன்னாடி நான் எதுவும் பேச மாட்டேன். நான் ஒரு நடிகை. ஐயோ. அடுத்தது கூப்பிட போறது வந்து ஐஸ்வர்யா தத்தா. வாங்க. இதோ வந்துட்டல செல்லக்குட்டி. யாரு வேணும்? சூர்யா. ஓ, I'm Surya fan. அந்த போட்டோவை பார்த்து ஆசைப்படுறீங்க. வட. சூர்யா. Surya. அடிச்சாங்க வர்ற லக்கி. போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சொல்றேன். Oh my God. சூர்யா வர்ற மாதிரி ஐஷு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. Die hard fan of Surya. இது வரைக்கும் சூர்யாவை நேர்ல பாத்திருக்கியா? ஒரு வாட்டி நான் பார்த்திருக்கேன். அத கெட்ட போட்டு வருவார்ல, அவர்கிட்ட கேளுங்க. சூர்யா பாத்தீங்க? போங்க தம்பி. யாரா இருந்தாலும் சூர்யா சார் வாய்ஸ் எடுக்கணும்னு ஒண்ணு பண்ணுவாங்களே. இத பாக்குற மக்களுக்கே கஷ்டமா இருக்குடா. எதிர்பார்க்கல. இந்த மாதிரி கெட்ட போட்டு வரணும் இங்க இருக்க யாரும் எதிர்பார்க்கல. ஓ, மியூசிக்காக வெயிட் பண்ணிட்டு நான் கூட டயலாக் மறந்துட்டேன். சாரி. தோரசிங்கடா. தானியா நின்னு தட்டுவ நினைச்சு பார்க்கலல. டேய் பேண்ட தூக்கி போடு. எல்லாத்தையும் நான் சொன்னேன். என்ன? ஏய் டோப்பி போடு. டோப்பி போடவா? சரா தூக்கிட்டு போடா. போன வாட்டி சூர்யா வாய்ஸ் பேச வந்து இந்த பொண்ணு தான் தடுத்துது. இந்த வாட்டி பேச வர இதே பொண்ணு தடுக்குது. நான் எப்பதான் சூர்யா வாய்ஸ் பேசுறது? எனக்கு வரதே அந்த வாய்ஸ் மட்டும் தான். அது தடுக்கல, உனக்கே தடுக்குது. ஒரு நிமிஷம். எல்லாரும் குரூப்பா தான எப்பரா பண்றது? பேசு. கதிர சுஜாதா அம்மா கிட்ட அடி வாங்கி பாத்திருப்ப, விஜயன் மாஸ்டர் கிட்ட மிதி வாங்கி பாத்திருப்ப, சிங்கம் புலி அண்ணா கிட்ட கடி வாங்கி பாத்திருப்ப, ஐஸ்வர்யா தாத்தா கிட்ட குத்து வாங்கி பாத்திருப்ப. தனியா டாப் குக் ஆஃப் தி வீக் வாங்கி பாத்திருக்கா? இல்ல. வெறித்தனமா வீடியோஸ் கையில தூக்கிட்டு போய் பாத்திருக்கா? ஓங்கி அடிச்சா ஒட்டடன் வெயிட்ரா. ஐஸ்வர்யா தாத்தா உன்ன விட. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஓகே, சோ சைத்து என்பி ரெண்டு பேருமே வாங்க. நீ உருட்டுங்க. அப்படியேதான். சைத்து உருட்ட, என்பி சுத்த, யாரு வர போறாங்கன்னு பார்க்கலாம். வில்லன் அண்ட் குணச்சித்திர நடிகர் யாரு? யாரு? சைத்ராக்கு கிடைச்சிருக்கிறது நாசர். ஆன்ட்டி நீங்க தான். சைத்ராக்கு வந்திருக்கிறது குணச்சித்திர நடிகர். சிவகாமி கிடைச்சு விட்ட இந்த வேடத்துக்கு எல்லாம் சிவகாமியா தான் வரும் இன்னைக்கு. அண்ட் என்பிக்கு வந்திருக்கிறது என்பிக்கு அன்னியன் வில்லன். இதுக்கு மேல எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, ரொட்டேட். என்னடா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? யூனிவர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுது. டேய் தம்பி நவுரா. ரெமோ. ஏய் சைத்து. நான் அடிச்சா திருப்பி அடிப்பியா? ரெமோ என்னாச்சு? இனிமே ரெமோ ஆக முடியாதா? ரேமோ எதுக்கு பயப்பட மாட்டேன். இன்னைக்கு எலிமினேஷன் தான். கண்டிப்பா 99% உனக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஆமா. ஏன்னா கண்ணு தெரிஞ்சாலும் ஒழுங்கா இன்கிரீடியன்ட் கொண்டு வர மாட்டான். இதுல வேற மூஞ்செல்லாம் மூடி. நான் ஹெல்ப் பண்ண வச்சேன் தம்பி. மது வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க சார். இந்த பேரிங்க்கே எப்படின்றீங்களே? இப்போ வரும் பாருங்க ஒரு பேரிங். ரொட்டேட்.
மிட்டாய். ஆத்தாடி ஆத்தா. பிளவுஸ் போட்டிருக்கேன். அதான் கொலாப் பண்ணிருக்காங்கல்ல. எனக்கு அசிங்கமா இருக்கு. சைத்ரா நீ செத்த. இப்ப ஒரு கையில எப்படி எடுத்துட்டு வருவோம்? ஒரு இரும்பு கை போதாதா நாட்டை ஆள்வதற்கு? எல்லாரும் டூப்புக்கு வந்து ஒரு கெட்டப் போட்டு ஒரு மாதிரி வெரைட்டியா வந்துட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே வர மாட்டேங்கிறாரு. பிகாஸ் என்னன்னா அவருக்கு ஏத்த மாதிரி டாப் குக்கிங் யாரும் இல்லையா பெட்டரா குக் பண்ற மாதிரி. ஒரு பெட்டரான டாப் குக் இருந்தா தான் அவர் வெளியே வருவாராம். நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா அவனை? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு குக் அப்படின்னா நீங்க தான். நான் எதிர்பார்க்கிற ஆளா இருந்தா நீ கூட்டின்னு வா. இன்னைக்கு அவனே நான் சமைக்கிறேன். கனெக்ஷன் சேம்பர்ல உட்காருங்க சார். அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாரு. இல்ல மறந்துடா எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு தெரி. அவன் என்ன சொல்றான் கேப்போ. ராக்கி பாய் என்னடா வந்து நல்லதா? இல்ல இவன் என்ன வந்திருக்கான் நானே. ராக்கி பாய். கேஜிஎஃப் பாய்க்கு தொப்பை வந்துருச்சு பார்ட் 2ல. யாரோ 10 டாப் குக்கு கூட சமைச்சு நீ ஒரு மெரூன் கலர் சோஃபா. அறமுட்டாள். டேய் இன்னைக்கு ஃபுல்லா நீ சொல்ல போறதே இல்லடா. யாரோ 10 டாப் குக்கு கூட சமைச்சு டூப் குக் ஆனாங்களோ. என்னடா சொல்ல வர? 10 பண்ண பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு ஷூ கிடைக்கும். 10 ஷூவா பாலிஷ் பண்ணா பண்ணி கிடைக்கும். 10 பண்ண பாலிஷ் பைத்தியக்காரா இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்த. தப்பு தப்பா சொல்ற. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேஸ். அதான் லாஸ்ட் டைலாக் சார். அது மைண்ட்ல வச்சு. இனி காம்போல ரெடி ஆயிடுச்சு. கோல்டன் டேபிள்கான சேலஞ்ச். நீங்க எல்லாம் ரெடியா? நாங்க ரெடி. ரெடி. அந்த சேலஞ்ச் உள்ளே வரட்டும். வானத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரமும் அந்த பொண்ணு பார்த்தா ஒளிஞ்சுக்குது. ஏன் தெரியுமா? ஒரு நட்சத்திரம் அழகான கீழே சுத்திட்டு இருக்கு தலை. ஹாய். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கு. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சேலஞ்ச். ஓபன் பண்ணுங்க. என்னதே மல்லியா? ஸ்மைலி ஸ்மைலி ஸ்மைலியா? எல்லாம் சிரித்த மூஞ்சா இருக்கு. உங்களுக்கான சேலஞ்ச் வந்து ஸ்மைலி பொட்டேட்டோ சேலஞ்ச். வேக வச்ச உருளைக்கிழங்கு 5 நம்பர் கொடுத்துருவோம். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி இது மாதிரி ஷேப் பண்ணி உருட்டி தட்டி கண்ணு வாய் வச்சு அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போறீங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச். இதில் அதிகமான பொட்டேட்டோ ஸ்மைலி பொட்டேட்டோ யார் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர் இந்த கோல்டன் டேபிளுக்கு. இங்க இந்த 5 பொட்டேட்டோ தீர்ந்து போச்சுன்னா டாப் குக் இங்க வரணும். இங்க ஒரு சாக்கு பை இருக்கும். அந்த சாக்கு பையை மாட்டிக்கிட்டு தவிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பஞ்ச் டைலாக சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு போகலாம். சார் இதே சாக்கா சொல்லி ஏமாத்திடுவாங்க சார். இந்த டாஸ்க்கு கொடுக்க போற டைம் 20 மினிட்ஸ். இதோட இன்கிரிடியன்ஸ் உள்ளே வரட்டும். ஓகே டாப் குக் அண்ட் டூப் குக் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய மென்டா செஃப்ஸ் கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் செஃப் சருவா, செஃப் சரவணன், செஃப் சாய். சரவணன் சார். அவ்வளவுதான். சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாமா? எஸ். உங்களோட 20 நிமிஷம் டைம் ஸ்டார்ட் Now. உங்களோட 20 நிமிஷம் டைம் ஸ்டார்ட் Now. இது ஃபர்ஸ்ட் ஆயில். யார் அவன் இவ்ளோ டென்ஷன் ஆவறானே? அண்ணனா நீ அண்ணனா நான் அண்ணியன். அந்நியனா இருந்தாலும் எண்ணெயில போட்டு பொரிச்சிருவேன். சரி ஒரு விஷயம் சொல்லு. சிங்கம் 3 பாத்திருக்கியா? 3 பார்ட்டும் பார்த்திருக்கேன். தீவிரமான ஃபேன். அப்புறம் நீ எதுக்கு இந்த சூர்யா மாதிரி கெட்டப்ல போட்டு விட்ட? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. இது ரெண்டாவது இருப்பவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் வாங்க, அது கூட தெரியாது First time உங்களுக்கு. ஆ? வாங்க. அப்ப நீ யாரோட முன்னெடுத்தப்ப? நாங்க. ஓ, தங்க அவங்க கூடயா? தங்கம்மா என்ன சொன்னீங்க? மாட்டியா? தங்கம் வந்துச்சு. தங்கச்சின்னு. தங்கம் வந்துச்சு. ஓ, தங்கச்சின்னு. இங்கிலாந்துல நாங்க உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சு பழக்கம் இல்லை. ஒழுங்கு மரியாதை உரி கத்தியை வச்சு கையை வெட்டி விடுவேன். ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். கச்சக் 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 அப்படி ஓடு. நம்ம ஸ்மைலி அப்படிதான். மாஸ்டர் நம்ம என்ன இதுலயே ஓட்ட போடலான்றீங்களா? அவ்வளவுதான் வேற என்ன? ஈஸியா முடிக்கிற கதையை விட்டு போட்டுட்டு என்ன பண்ண போறியா? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. என்ன டேபிள் வேணுமா? வேணாம் பண்ணல. என்ன பண்றேன்? வேணும் வேணே தான் பண்றேன். வேணும்னு தான் பண்றியா? இதுல ஒண்ணும் குறைச்சலடா. யா, நான் சைஸ் சொல்றேன் பாரு. அதனால தான் சொல்றேன் இப்படி. புரியுதா? அதனால அதை பண்ணிட்டு கரெக்டா மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணணும். அப்படியா? வெட்டி வெட்டி பண்ண கூடாது. ஏய் உரி சீரியஸா? பாரு அவங்க ஒரு ஆம்பளை பையன் மசிச்சிட்டான். இன்னும் என்னதான் நீ உட்கார்ந்திருக்க?
ஒன்லி இங்கிலீஷ் யூ டாக் இங்கிலீஷ் தென் அகைன் ஒர்க். டேய் இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத. இப்போ இங்கிலீஷ் வேணுமா என்ன வேணும் மட்டும் சொல்லு. அண்ணே பூர்ணா நல்லெண்ணெய் ஊற்றுவோமா பூர்ணா ரைஸ் பேன் ஆயில் ஊற்றுவோமா? பூர்ணால எதை ஊத்துனாமே நல்லதுதான்டா. ஊற்றா போய் ரெண்டுத்தையும். இந்தா டேய் தம்பி இதில் ஊற்றுறோம். இது மாதிரி ஊத்தின ஒரு வருஷம் இல்ல ஒண்ணுமே நடக்க போறது இல்லன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு என்னைக்கு உருளைக்கிழங்கு பசிக்க கொடுங்களேன் நானும் சாப்பிட்டு பார்க்கிறேன். எல்லாம் சாப்பிட்டாங்க இதெல்லாம் காட்டுறதுக்கு வச்சிருக்கேன் நான். தயவு செய்து இந்த ஒரு 2 எங்கேயாவது கிடைச்சா எடுத்துட்டு வாங்க. இவட்ட காட்டியாவது நான் வேலை வாங்கிடுறேன். எச்சி வருதுடா குர்ரா. ஏன்னா அதை கொடுத்துட்டு போங்க. இந்த செய் நல்லா அமுக்கணும். ஏய் இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். உருளைக்கிழங்க உரிச்சு ஸ்மைலி போட்டு ஃப்ரை பண்ணல உன் தாடி கண்ணங்கின மூஞ்சி கட்டிடுவேன் போடு. பட்டு ஃப்ரெஷ்ஷா உன் ஆரம்பிங்க வச்சிருப்பீங்களே தெரியாத பேரே தடிப்பீங்க நேரம் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பீங்களே ஆரம்பிங்க. இந்த ரூட்ல வண்டி ஓடாது. இந்த ரூட்ல எண்ணெயெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சு சொன்னதுக்கே என்ன வெடிக்க போகுது சொல்லுங்க சேச்சி. இந்த ரூட்ல வண்டி ஓடாது. இந்த ரூட்ல வண்டி ஓடாது. எந்த ரூட்ரா? தெரியலையே. பீட்ரூட் வாரா 10 எபிசோட தேறிட்டேன் நானு. ஏண்டா 10 எபிசோட் குறைஞ்சிட்டா? இதுல சிரிக்கவே மாட்டேங்க. போடுங்க டக்கு சீக்கிரமா பண்ணுங்க. நம்ம 4 தான் பண்ணிருக்கோம். வந்துட்டாயா. மனிஷா அவர் போயாச்சு வந்தாச்சு. நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். நமஸ்காரத்தை போட்டு அனுப்பிச்சிடுறது. இந்த எபிசோட் டாப் குக் ஆஃப் த வீக் வாங்குறோம். 4 MP சவால் விடுறேன். இதுக்கப்புறம் பேர வாங்க மாட்டேன் சத்தியம். உருளைக்கிழங்கெல்லாம் தெரிக்குதுடா. டாப் குக் ஆஃப் த வீக் வாங்குறோம். ஓகேவா தம்பி? ஓகே. என்ன சொல்றாரு அவர் அண்ணன்? என்ன சொன்னாரு? இப்போதான் வர கேரக்டருக்குள்ள நல்லா சொல்றாரு அவர். நல்லா சொல்றாரு. சரி நீ நல்லா இருக்கணும். அக்கா நீதான். ஏம்மா வீட்ல புருஷனே இப்படிதான் வாயா அப்படிலாம் இல்ல ஷூட்டிங் அனுப்பிச்சுட்டு சந்தோஷமா இருக்காப்ல. நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கிற அவரு ஷூட்டிங் அனுப்பிச்சிருவாரு. நாங்க இருந்து மாட்டோமா? என்னோட அண்ணனை பாத்தீங்களா? அவரை தானே சொல்றீங்க? இவரு அதிர்ச்சி இருக்காரு என்னோட அண்ணன். அண்ணா யார் அண்ணா? என்னம்மா இங்க நிக்கிற? சரிபா எஸ் அண்ணான்னு சொல்லாத. கேன்சர் வந்து செத்துறவன் நானே. முடி ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா. அப்புறம் இந்த பட்டு குட்டியை வச்சு நான் என்ன எப்படி சமையல் பண்றது? ஓ மேக்ஸ் பண்ணு. ரைஸ் ஃப்ளார் அதெல்லாம் எங்க? கடையில இருக்கும் சார். இப்ப விடுறா பாப்போம். மணல் ஏத்திட்டு போவாங்க லாரியில. செருபா அழகா இருப்பாங்க சாரியில. அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுப்பா. மணல் எடுத்துட்டு போவாங்க லாரியில. ஐஸ்வர்யா ரொம்ப அழகா இருக்கு சாரியில. பெரிய தில்லாலங்கடியாவுல இருக்கு. இதெல்லாம் சரியில்லை. நீ இதே பண்ணு. சாத்துக்குடி. மிஸ்டர் தீனா எனக்கு ஒரு டவுட். ஏன் வந்து செருபாவை பார்த்த உடனே நீங்க ஒரு மாதிரி ஸ்மைல் ஆயிடுறீங்க? தேவதை அவள் ஒரு தேவதை. ஒரே ஆளுக்குள்ள இத்தனை கலையை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பொண்ணால மட்டும் தான் முடியும். ஆமா. இப்படி பாரு. ஒரு பொண்ணால முடியும் ஆனா ஒரு தேவதை வந்தா வாழ்க்கையே முடியும். சார் உங்க ஒய்ஃப் பத்தி ஒரு பாட்டு பாடுங்க. இன்னொரு தேவதை அவள் ஒரு தேவதை. ஏண்டா டக்குன்னு சுடேண்டா அம்பி. உசர வாங்காதடா அம்பி. ஏய் நீ படிச்ச காலேஜ்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. என் காலேஜ் ஹெட் மாஸ்டர் ஒரு பொம்பளடா. மூடிக்கிட்டு பண்றா. எதையாவது பேச வேண்டியது. சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு உருளைக்கிழங்கு பிசைகிறது. உண்மைதான் சொல்றான். புது வண்டிக்கு போடணும் கவரு. எனக்கு வேலை கொடுத்தது தவறு. ஐயோ போறடா பாரு. டேய் ஏதோ ஒரு பஞ்ச டயலாக் இருக்காமா? பஞ்ச டயலாக் சொல்லு. பஞ்ச கேட்கணுமா? ஆமா, கைதூக்காக்க. ஓகே. வீட்ல குனிஞ்சு நிமிந்து பெருக்கணும். ராகேஷ் காமெடி பண்ண அங்கேயே மறக்கணும். ஓகே. அதருது உன் குத்தம்மா. அதருது என் குத்தம்மா. அம்மா குனிஞ்சு நின்று பெருக்கணும். அதிர்ச்சி காமெடி சொன்னா அப்பவே மறக்கணும். குனிஞ்சு நின்னு பெருக்கணும். அதிர்ச்சி காமெடி. ராகேஷ் சொன்ன வா பட்டு நான் தான் உனக்கு போடுவோம் ஒரு கட்டு. நீ எனக்கு அழகான சிட்டு. போய்க்கிருந்தேன். என்னமா பொகடா போட்டு வச்சிருக்க? அக்கடா கூட இல்லையே. அக்கடா அது. அக்கடான்னு நாங்க போட்டா பொக்கடான்னு நீங்க பிஸ்கட் போட்டா தவடியில ஒண்ணா கூட கிறுக்கலாக்கி வாங்கி போட்டு. குனிஞ்சு நின்னு பெருக்கணும். அதிர்ச்சி காமெடி சொன்னா உடனே மறக்கணும். குனிஞ்சு பெருக்கணும். அதிர்ச்சி காமெடி சொன்னா உடனே மறக்கணும். ஏய் அதிர்ச்சி எப்ப காமெடி சொன்னா?
அதிர்ச்சி காமெடி சொன்னா உடனே மறக்கணும். உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட. நடக்கிறது வீட்டுல இப்ப மாஸ்டரை நான் அந்த குதிக்கிறதுக்கு அனுப்பணும். அதுக்காகவே நான் பண்றேன். கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அம்மா அம்மே அம்மே அம்மே. வயசானவங்களுக்கு சொல்லுவாங்க முதிர்ச்சி, இந்த திடீர் அரங்கத்திலேயே மோசமான அதிர்ச்சி. ரெண்டே ரெண்டு போட்டுட்டோம். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே? டூப் எங்க அது எங்க இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? பிடிச்சு இழுத்து வைக்கணும். இதுக்கு கூட ஒரு தெம்பு இல்லாம என்ன ஒரு சமையல் வித்துவான் நீங்க. மிஸ்டர் தீனா, அறிவு கட்டவர. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அண்ணா நான் அவனதான் சொன்னேன். எனக்கு சரி வர கூட இங்க இருந்து போயிடுறோம். Okay, countdown starts now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Vijayan sir 11, 20, 19, 21, 39, 24. கோல்டன் டேபிளுக்கான அந்த சேலஞ்சை வின் பண்ண அந்த வின்னர் யார் செஃப்? இந்த கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கான டாஸ்க்கை வின் பண்ணி கோல்டன் டேபிள் வின் பண்றது சைத்து அண்ட் ஜிபி முத்து. ஓகே, இன்னைக்கு மெயின் குக்கிங் சேலஞ்ச் எப்பவும் இல்லாத மாதிரி இந்த வாட்டி நாங்க சொல்லி இருக்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு டீமையும் அவங்க டார்கெட் பண்ணி இன்கிரிடியன்ட் செட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற டீம்ஸுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி பொருளை இன்கிரிடியண்டா சூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்க மேல ஒரு கஷ்டமான இன்கிரிடியன்ட்டை திணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஒரு கஷ்டமான விஷயத்தை திணிச்சிட்டீங்க. மற்ற டீமோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத அவங்களுடைய மென்டார் செஃப் சுமித் சொல்ல போறாங்க. சரிப்பா, உங்களுடைய ஆப்போனன்ட்டான செஃப் சரவணன், செஃப் சாய், அவங்களுடைய வீக்னஸ் என்னவா இருக்கும்? அவங்களோட வீக்னஸ் வந்து மேக்கிங் எனிதிங் ஐ திங்க் ஸ்வீட் பண்றது கஷ்டம் நினைக்கிறீங்க? ஆமா சார், ஸ்வீட் பண்றது நாங்க கஷ்டம்தான். ஏன்னா ஸ்வீட்டே அங்கதான் இருக்குது. உன்னை வச்சு ரொம்ப கஷ்டம். பேசினாலே கலந்து போயிடுறேன். பல வித்தையில கையில வச்சிருக்க. செஃப் சரவணன், நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன வீக்னஸ்? கலர் அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் த இன்கிரீடியன்ட் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் தே ட்ரைட் தேர் லெவல் பெஸ்ட் டு பிரிங் இட் அவுட். ஓகே, அடுத்து செஃப் சாய். நான்வெஜ் டிஷஸ்ல வந்து ரெண்டு பேரும் பயங்கரமா பண்றாங்க. ஓகே, அதனால வந்து நம்ம வெஜ்ஜா நான்வெஜ்லவே கொஞ்சம் கஷ்டமான இன்கிரீடியன்ட்டா கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் பார்க்க. ஐயோ, என்ன காடா கவுதாரி அது மாதிரியா? அவர் சீக்கிரம் தான் சொல்றா. கேள்வி கேட்டா பதில் சொல்லாம சிரிச்சுன்னு இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது. ஸோ 3 பேருமே ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு உங்க டீம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பொழுது இடிங்க கூட தானா? அந்த 3 இன்கிரிடியன்ட்டும் உள்ள கொண்டு வாங்க. செஃப், ஏன்னா பயமுறுத்துற? ஏன்னா எனக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஷெஃப் வந்து ஒவ்வொரு டீமுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷெஃப் சரவணன் வந்து ஷெஃப் செருபா டீமுக்கு டிசைட் பண்ணி வச்சிருக்காரு. சுஜாதாக்கும் விஜயன் மாஸ்டருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. போட்டுருவேன். அப்படிலாம் போக முடியாது. பார்த்து போடு. அப்படி கஷ்டமான இன்கிரிடியன்ட் ஃப்ளேவர் அண்ட் கலருக்கு என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க? செலக்ட் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய். அச்சோ, மோனிஷா பாய். குக் பண்ணா அதே பச்சை கலர் வரணும். ஏயோ, அதுல கலரும் இல்ல ஃப்ளேவரும் இல்ல. அதை வச்சு அதை எப்படி எதிர்பார்க்கிறது? கொண்டு வரலாம் சார். அதான் டாஸ்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது அதே பச்சை கலர். என்னது? பட் தக்காளி. பச்சை தக்காளியா? சிவப்பு கலர் தக்காளி இல்லாம முக்கால்வாசி சவுத் இந்தியன் ஃபுட் பண்ண முடியாது, இந்தியன் ஃபுட் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு பச்சை தக்காளி. 3வது குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசி, படிக்கரிசி முடிச்சிருக்காங்க. தெரியாது. செருபா வந்து சாயோட டீமுக்கு செட் பண்ணிருக்காங்க. அவங்க என்னத்தை செட் பண்ணிருக்காங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான இன்கிரிடியன்ட். அப்படியா? மேங்கோ. செகண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமான இன்கிரிடியன்ட், பட் இட்ஸ் a versatile ingredient. மாங்காய் பாவக்காவா? காம்பினேஷனே தப்பா இருக்கு. தேர்ட் இன்கிரிடியன்ட் வந்து லோட்டஸ் ஸ்டெம். தாமரை தண்டு. சூப்பர். ஷெஃப் சாய், நீங்க ஷெஃப் சரவணன் டீமுக்கு என்ன கொடுக்க போறீங்க? என்ன இது? ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கேன். ஒன்னும் நம்ம சொல்லி மாத்திக்க முடியாதுப்பா, அவ்வளவுதான். அடுத்தது புரோக்கன் வீட். ஏய், என்ன சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஒச்சு வைக்கிறேன். இல்லதான் கோதுமை. அடுத்தது ஐயா,
lamb brains, ஆட்டு மூளை. கொடுத்த இன்கிரியன்ஸ்லாம் பார்க்கும்போது யார் எலிமினேட் ஆக போறாங்களே தெரியல. ஒவ்வொரு ஷெஃபும் 3 இன்கிரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மூணு இன்கிரியன்ட்ல நீங்க ஏதாவது ஒரு இன்கிரியன்ட் அந்த டிஷ் உங்களை காப்பாற்றக்கூடிய டிஷ்ஷா இருக்கணும். நீங்க 2 பேர் இருக்கீங்க இந்த டீம்ல, 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 பேருமே ஒரே இன்கிரியன்ட் கூட சமைக்கலாம், தப்பு இல்லை. பட் உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு டிஷ்ஷை சமைக்கணும். அதே மாதிரி 6 பேர் தான் இருக்கீங்க, அந்த தகுதிக்கு இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷா இருக்கணும். பச்சை தக்காளி போட்டு ஒரு சாம்பார் வச்சேன், பாவக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ணேன். சுஜாதாமா உங்களை தான் சொல்றாங்க. விஜயன் மாஸ்டர் வலி சார், வலி. அந்த வழியில அதனாலதான் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றீங்க? என்ன கொஞ்சம் நீட்டமா இருக்கிறதா பெட்டரா இருக்கும் போல இருக்கு. பீர்க்கங்காவா? காவக்காவா இருந்தா பீர்க்கங்கா, ஏதோ ஒரு காய். பீர்க்கங்கா. ஓகே. அக்கா சுஜாதா அக்கா, குதிரவாளி. அடுத்தது சைத்து அண்ட் ஐஷோ. தாமரத்தண்டு. ஐஸ்வர்யா தத்தா. என்னோட ஃபேவரட் இன்கிரிடியன்ட் இஸ் மேங்கோ, so I choose mango. என்பி அதிர்ச்சியோட ஆட்டு மூளை. அதிர்ச்சிக்கே மூளை இல்ல, அதிர்ச்சி ஆடு கேக்கடா இருக்க போகுது. டேய் மூளை எதுக்குடா எடுக்கற? ஆடு மாதிரியே தான் இருக்கிறான். தினானா. வணக்கம் மேடம். இன்கிரிடியன்ட்ல என்ன வேணும்? எல்லாமே கோலா உருண்டை செய்கிறாங்க. அது ஆட்டுக்கறியில் உருண்டை என்ன பண்ணுவாங்கல்ல, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஆட்டு மூளையில் ஒரு உருண்டை செஞ்சு பார்க்கலாமே எப்படி இருக்குதுன்னு. என்ன மூளையில தான் மூளையே செய்றாங்க? இந்த டாஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு டைம் 1 மணி நேரம். நீங்க பண்ற டிஷ் தவிர இன்னொரு டிஷ் பண்ண போறீங்க. அந்த டிஷ்ஷுக்கு மார்க் கிடையாது, ஆனா அந்த இன்கிரிடியன்ட் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். உள்ள வரட்டும், உள்ளே வரட்டும். டார்லிங்ல சிக்கன் மசாலா, சாம்பார் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அது போல சேமியா பாயசம், ஃபிஷ், இது மாதிரி பல மசாலா இருக்குது. இதுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நல்லதா ஒரு டிஷ் பண்ணுங்க. டார்லிங் கி ஜெய். இப்பவே கண்ணை கட்டுது. சமைக்கிறதா வேண்டாமா? ஆரம்பிக்கும் போதே வில்லங்க வந்துச்சு. ஒரு சூப்பரான வில்லங்க இந்த சேலஞ்சுக்காக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வில்லங்க உள்ளே வரட்டும். வண்டர்ஃபுல். இன்னைக்கு உங்களுக்கு வில்லங்கம் ஆரம்பிக்கிறதுலே வந்துருச்சு. ஆனா ஒரு நல்ல வில்லங்கம். நம்ம டாப் குக்குங்க எல்லாம் வந்து உங்க பின்னாடி ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பாக்குள்ள போய் உங்க தலையை மட்டும் நீட்டிக்கிட்டு வெளியே நிக்க போறீங்க. நல்ல வில்லங்கம். உங்க கை கால் எதுவுமே யூஸ் பண்ணாம வெறும் வாயை வச்சு கண்ணை வச்சு மிரட்டி வேலை வாங்க போறீங்க. சைத்ரா இன்னைக்கு கோல்டன் டேபிள் வின் பண்ணதுனால 10 நிமிஷம் மட்டும் தான் நீங்க அந்த கூண்டுக்குள்ள இருந்து சமைக்க போறீங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்துட போறீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அட்வான்டேஜா இன்னும் 2 டூப் குக் கொடுக்க போறோம். 2 பேர் வந்து உங்க கூட சமைப்பாங்க. அதனால ஜிபி முத்து, முகுந்த், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேவரட் கிளி விஜி. சரி, இது அட்வான்டேஜ் இல்ல, டிஸ்அட்வான்டேஜ். இந்த டாஸ்க் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்மளுடைய கிச்சன்ல ஸ்பெஷல் கெஸ்ட் 2 பேர் வர போறாங்க. திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிற ராயன் படக்குழுல இருந்து 2 பேர் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் காளிதாஸ் ஜெயராம் அண்ட் துஷாரா விஜயன். அசுரந்தா மனங்கார மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவான உசுரதா ஓவிக்கு போன பொருளை எடுத்து வாயா யாரங்க ஒதுந்து ஒதுங்கு ஆயிரம் வருவாயா. So welcome to Top Cook and Doop Cook. காளிதாஸ் and துஷாரா. Thank you so much. சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. பயங்கரமா இருக்கு. டிவிக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. டிவிக்குள்ளயா? கொஞ்ச நேரம் பழகி பாருங்க, டிவிக்கு வெளியே போன மாதிரி இருக்கும். அது அவன் கூட பழகும்போது. இல்ல, இங்க இருக்கிற நிறைய பேரோட பெரிய ஃபேன் நான். யாரெல்லாம்? நம்ம அண்ணன் ஜிபி முத்தண்ணன், 2 தீனா அண்ணன், அவர் மனசாட்சி. ஐயா இப்ப கிரெடிட்ஸ் யார் எடுத்துக்கணும்? எந்த தீனா எடுத்துக்கணும்? இந்த தீனாவா அந்த தீனாவா? 2 பேரும் ஷேர். ஓகே துஷாரா, உங்களுக்கு எப்படி இருக்கு? மோனிஷா, என்பி, அதிர்ச்சி அருண், இவங்கெல்லாம் வந்து நான் ஆங்கரா நான் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களெல்லாம் திருப்பி பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆங்கரிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு வந்து சமையல் வேணா சரியா வரல நீங்க சொல்லலாம், ஆனா உங்களுக்கு மிமிக்ரி சூப்பரா வரும். அதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ். நீங்க வந்து சூர்யா சாரோட வாய்ஸ் சூப்பரா பேசுவீங்க. எங்ககிட்டயே ஒருத்தர் இருக்காரு. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு 2 சூர்யா சாரும் பேசிக்கிற மாதிரி வேணும்பா. இவன் பண்ணட்டும், சூர்யா சார் இதை பத்தி பேசுவாங்க.
நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது நான் பேசி முடிச்சா அவர் பேசணும் கை தட்டுவீங்க. அதான்டா உங்க லோ பட்ஜெட் சூர்யா வன்ஸ். இந்த ஷோக்கு நீங்க வருவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் பேசுறாரு பாரியா கான்ஃபிடென்ட்டா. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. அதை சொல்லி ஆகணும். பேச விடுறோம். அவர் என்ன பேசவே ஆரம்பிக்கல. அது நான் கேட்கணும்னு பாக்குறேன். நீங்க எப்படி இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. லவ் வித் யூ. நான் ரொம்ப வாசிக்காத. நல்லா ரொம்ப நன்றி. அப்படியே இந்த அவமானம் உனக்கு தேவை. ஸோ நம்மளுடைய ராயன் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் செமையான வரவேற்பு பெற்றிருக்கு. உங்களுடைய ரோல் சூப்பராக பேசுது. இந்த படத்தில் நினைச்ச உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை விட பெரிய ஒரு இது என்னன்னா D50 தனுஷ் சாரோட 50வது படம். தனுஷ் சாரோட டைரக்ஷன்ல. ஆமாம், மெயினாக தனுஷ் சார் கூட நடிக்க முடிஞ்சதில், அதுவும் அவர் டைரக்ஷனில் அவரோட 50வது படத்தில் நடிக்க முடிஞ்சது தான் என்ன பிளெஸ்ஸிங் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் துஷாரோட இது 3வது படம் நான் நடிக்கிறேன். துஷாரா, உங்களோட ஆசை அப்படிலாம் சொல்லி நிறைய பேசியிருந்தீங்க முன்னாடி. எப்படி இருக்கு இப்போ? இன்னும் நிறைய படம் தனுஷ் சார் கூட பண்ணோம். அவர் கூட ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய கோலாக இருந்தது. அது டிக் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. சூப்பர். நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீங்க சார்பாட்ட பரம்பரை நடிச்சீங்கல்ல, ஆனா செம்ம பெர்ஃபார்மன்ஸுங்க. ஃபண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். ஐ வாண்ட் டு சே a few words for that. the greatest fan of தனுஷ். அவருடைய ஆக்டிங்கை விட அவருடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிற விஷயங்க, ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படி அந்த சொல்லித்தர பக்குவம், அது எப்படி அவங்க அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து வாங்குறது. அவர் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இது 50 எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு. டைரக்ஷனில் 50 பண்ணுவாருன்றது என்னுடைய கணிப்பு. யூ வில் பி அ கிரேட்டஸ்ட் டைரக்டர். நம்ம எல்லாரும் தலை நிமிர்ந்து சொல்லலாம், தமிழில் ஒரு பெரிய இயக்குனர் தனுஷ் அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். ராயன் will be rocking. I am saying that. Thank you. Congratulations Mr. தனுஷ். விஜயன் மாஸ்டர் சொன்ன மாதிரி 50 படம் இல்லை 100 படம் டைரக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ குக்கிங்லாம் பண்ண போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ ஈகராக இருக்கீங்க குக் பண்ணுறது? சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிட்றதுக்கா? தம்பி போயிரு. ஓகே, ஸோ எல்லா குக்ஸும் வந்து அந்த வெள்ளங்க பாக்ஸ்குள்ளே போயிடுங்க. ஸோ எல்லாருமே அந்த பாக்ஸில் போய் சவாலுக்கு தயாராக இருக்கீங்க. பட் சார், நீங்களும் குக் பண்ண தெரியும்ல உங்களுக்கு? யா நான் குக் பண்றது இல்ல, அவனை குக் பண்ண வைக்க போறேன். அவனை ராக்கி பாய் பாரு. இப்போ ராக்கி பாய் கூட பட்டுக்குட்டி. ஓகே, மறந்துடாத. இந்த டாஸ்கோட 1 hour டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உங்களுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நீங்க கிரே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்துக்கலாம். அரிசி. ஓகே. என்ன பண்ணணும்? ஆனியன். இப்பதான் உனக்கு கரெக்டான கெட்டப்பே கொடுத்துருக்காங்க. ஆமா, நீ பண்ணு. இந்த கெட்டப் வெளிய வந்துச்சுன்னா ஆ. அவ்வளவுதான் உனக்கு. ராடா சாப்பிடுங்க. ஏய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா. ஓகே, சின்ன சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம். முகம் வந்து அப்படி சிரிச்சாக்கல இருக்கணும். கொஞ்சம் மாறினாலும் நகராது. ஓ, நீ சும்மாவே உருளுவ. ஐயோ, கோவப்பட்டனே. முகத்தை கொஞ்சம் வெடிக்கல சொல்லி காட்டுங்க பாப்போம். சரி போமா. போறேன்டி. புரிங்க. தோளூரி. சரவண சார் டாஸ்க்ங்கிற பேர்ல எங்களை கொடுமைப்படுத்துறதுக்காகவே இப்படி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு, கருப்பு வானவில் மாதிரி 2 புருவம். ஏதோ தொலைஞ்சு போற மாதிரியே நின்னுட்டு இருக்கீங்க. தெரு மாமா பத்தி தான் நினைக்கிறீங்க? ஆமா, அவங்க பார்க்கறது தேவதை மாதிரி இருப்பாங்க. ஆனா என் மனசுக்குள்ள 2 ரெக்க வச்சிருந்த பட்டாம்பூச்சி மாதிரி எப்பொழுதுமே என் மனசுல பறந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பிடிக்க முடியாம நான் துரத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நடுவுல பட்டுன்ற பட்டுன்னு ஒருத்தர் வராரு. அவரு என்னைக்கு நான் தட்ட போறேன். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த ராக்கி பாய்க்கும் அதுதான் ஆசை. தட்டு யாரு பட்ட? ஆமா, பட்டு கட்டு சக்கு வரமாட்டேன் நினைச்சேன். இந்த வந்துட்டேன். டேய், யாரா அவன்? நான் இப்ப தப்பிக்க போறேன். என்ன இந்த பக்கம்? நீ என்னமா இங்கே சுத்திட்டு இருக்க? அங்க போறதுக்கு பயமா இருக்குது. இப்ப அவரு ஒரு 16 ஐட்டம் சொல்லியிருக்காரு. 8க்கு தான் கை இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். லோட செல்லம். ஹாய் கண்ணா. என்ன உள்ள அடைச்சு வச்சிட்டாங்க? இது பேரு டாஸ்கா. கைய இருக்குதா? உள்ள வச்சு உன்னை அமுக்கியா விடுவேன்.
அக்கா வரும்போதே சொன்னாங்க நீங்க பயங்கர டெரரு, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா வரும்போது ஹேண்டில் தானே பண்ணணும். சொன்னாங்க ஆமா. இப்ப இங்க தானே இருக்க போறீங்க. நம்ம ஊர் அப்படிதான் கெத்து தான். கரெக்ட். மதுரையா? திண்டுக்கல். திண்டுக்கல்லா? சரி, ரொம்ப பக்கம் தான். கோவையில வந்துட்டு போயிடுங்க. ஆமா 30 நிமிஷம் தான். நம்மளும் சொல்ல கோயம்புத்தூர் பக்கம் தான். ஏய், நீ 5 மணி நேரம் நீ பேசாம இரு. நீ கையை மட்டும் தூக்கிறாத, கொன்றுவேன். எல்லா தூளும் இருக்கு வினிகர். ஏய், மூளை இல்லாத மூளை கெட்ட நாயே. நீ மூளை தான் செய்யற நாயே. மூளை செய்யறதுக்கு மூளை முதல்ல எடுத்து ஓ வரா. அப்படியா? அத மறந்துட்டேன். தயிர் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டியே? என்ன பண்ண போற? தயிர் 2 கை இந்த பாக்கெட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்கேன். இடம் பத்தல. நான் போயிட்டு வரேன். நீ அரிசி ஏறு. நீ அரிசி எடுத்த ஆள கொண்டே விடுவேன். ஆல் தி பெஸ்ட். இங்க வாடா. ஐயோ நான் இல்லையா? என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல, அப்படிதான் தம்பி. டேய் கிட்லு நீங்க வா. 2 கப் அரிசி எடு. ஏய், மாட்டு தலையில போடு. என்ன போடு? ஏய், ஏய். 2 கப் அரிசி எடுக்க சொன்னல. உன்னை போக சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? Get out, I say. அரிசி எடு. வேண்டாமா? 2 கப் தண்ணி ஊத்தி அதை வேக வைக்கணும்னா அதுல உள்ள போடு. அந்த தோலை உரிச்சு வை. இந்தா இதை வாஷ் பண்ணி வை. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத ஒன்றை ஒர்க் பண்ண நான் தயாரா இல்ல. நான் இன்னியோட விளைவிக்கிறேன். வர்றேன். அப்ப நான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும், நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. எது? இல்ல நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டேன். என்ன பார்க்காத, அரிசியை போடு. ஆமா, பெரிய உலக அழகி பார்த்துட்டே இருக்காவ. காலையில நீ வரும்போது பார்த்தேல. இதே தலையங்குத்தி நின்னா பெருசாகும். ஒரு காரியம், அது தலையங்குத்தி நின்னா தலையங்குத்தினா தலைகீழ தலைகீழ நின்னா பெருசாகும். டிரான்ஸ்லேட்டர் வேற இந்த ஜோக். தலைகீழ நின்னா பெருசாகும். என்னது? மூஞ்சிதான், கண்ணுதான். சொல்லட்டா? 6 அப்படியா? டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஐயோ சாவடிப்பாங்க. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற ஏன் ஐசியூவா பா. சைத்ரா சீவிட்டு இருக்கேன் இப்பதான். அப்படி இல்ல, இப்படி பீல் பண்ணுங்க, தோலை உரிங்க. சாவடிக்கிறாங்களே நீங்க. ஐயோ, அப்படி இல்ல, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயோ, நீங்க அப்படியே வச்சிருங்க. அது சரி, இஞ்சி எடுத்து கொஞ்சமா. இஞ்சி என்னது? நீ ரன் பேபி ரன். போறடா. அப்ப பாறா. ஐயோ, என் உசுறு இருக்காது போலயே. நல்ல கழுவே, சுத்தமா. நல்லா கலந்து சவுண்ட் போடாம பார்த்தேல, புளிய கழுவு. சிக்கல படுறதுனால தானே நீ. ஏய், வெளிய வந்து வெட்டிடுவேன். என்ன எகத்தாளா? நடு சென்டர் இந்த இதுக்கு சொல்ற, பீலருக்கு சொல்ற. ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. நீ கழுவு, வாய். இந்த ஸ்டேஷன் வந்தாலே ஒரு நெகட்டிவ் வைப் வருது. நீங்க வந்தோட எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் வந்துருக்கு? ஏய், தண்ணி ஊத்து. ஒரு ஸ்டூடண்ட் ஒரு சார் கிட்ட பேசிட்டு அது இருக்கும்போது உனக்கு சொன்னது இல்ல. உங்களுக்கு சொன்னதா? அப்படி சொல்லுவேனா? நான் வந்தனே. உங்களை தான் சார் சொல்லிருப்பா. இவ சொன்னாலும் சார் அப்படி எல்லாம் சொல்லுவேனா? நீ அப்படிதான் சொல்லுவ. வாய்ஸ்க்கு வாய்ஸ். அப்படிதான் நீ சொல்லுவ. சரி சொல்றேன் டி. போறி. கூப்பிடு. அரிசியை கொண்டாடலையா? பாசுமதி. சாவடிக்கிறாங்களே நீங்க. மறந்து போய் ஓடுறிய தாய். ஏய் மெட்டன் குஸ்காவா என்ன உனக்கு தெரியுதா? காஞ்சனா தானே? சூரக்காத்து போல வரான். பாட வேணாம். போய்டப்போ சொல்லிட்டேன் நானு. அதுதான். பயந்துட்டோம். ஐஸ்கிரீம் தானே செய்ய போற. நீ நான் சொன்னதை செய்யி. அது வருதான்னு பாப்போம். சிம்புரா உனக்கு பாத்துக்கிறேன். லைட்டா உப்பு போடு. நெஞ்சு வலிக்குது. உண்மையான ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன். கிழிச்சது போதும் போ. மோனிஷா, ஓ டேபிள்ல பாரு. அது சும்மாவே நாளைக்கு தான் எடுக்கும். எப்போ அந்த பெட்டிக்குள்ள போட்டவங்க எப்படி கத்துறாங்க பாரு. வந்து இங்க நில்லு. ஏய், ஆடா போங்கடா. நீ எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்க? ஆனா எனக்கெல்லாம் வாழ்க்கையே வெறுப்பா இருக்குண்ணே, டிப்ரெஷனா இருக்குண்ணே. கவலையே படாதடா தம்பி, லைஃப்ல அதெல்லாம் ஒரு டைம் தான். ஏய், எல்லாம் மாறும். ஏஜ் என்ன? ஏய், அடுத்த மாசம் 21,000 லைஃப்ல 30-40 வயசு வரைக்கும் நாங்க புலம் பார்ப்போம் இருக்கோம். ஒரு 20 வயசு டிப்ரெஷனா இருக்க. ஓடா. இத்தனோண்டு போட்டு அதை வேகவே. என்ன வரையில 2 கை இருந்துச்சுல. ஜீனி இதெல்லாம் எடுத்து திட்டுறது நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஓகே, உள்ள போட்டு அடைச்சிட்டாங்க சிங்கத்தை. வெளிய வந்து நீ வாடி, தைரியமான ஆள் நான் வாடி. போடுறி. ஏய் போடுறி. இங்க பாரு, அள்ளி போடு. போதும். பட்டுக்குட்டி
யாரோ 10 பேரை அடிச்சு டான் ஆகல, நான் அடிச்ச 10 பேரும் டான் ஆயிட்டாங்களா? டான் ஆகல, டானுங்க. நீ அடிச்ச ஆளு வந்து டான் ஆகல. என்ன திங்க் பண்றா? முதல்ல சொல்லு. நானே டைலாக் மறந்து திருப்பி அங்கேருந்து வா, அப்பதான் ஞாபகம் வரும். யாரோ 10 பேரை அடிச்சு டான் ஆகல, நான் அடிச்ச 10 பேருமே டானுங்க. அப்புறம் இதுதான் டைலாக். அவ்வளவுதானா? அவ்வளவுதானாடா? மேங்கோ ரசகுல்லா டிராமிசு. மேங்கோ ரசகுல்லா. அதுதான் அந்த அம்மா அங்க உட்காந்து சொல்லுவாங்க, பெங்களூரு ரசகுல்லா தீராமீசா மூணு பண்ணாங்க. பெங்களூரு ஆக்சுவலா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்களா ஐயா, எங்க வீட்டு பொங்கலுக்கு வந்து அந்த டானுக்கு அந்த டெரர் இல்ல உங்ககிட்ட. ஏய் பண்ற எனக்கு இங்கிலீஷ் படம் ஞாபகம் வருது. என்ன படம்? காட்ஜிலா. நிஜமா இதுதான் என்னோட ஃபேவரட் டிப். வாங்க 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 வாங்க. ஃபேவரட் ஆஃப் ஃபேவரட். மை காட். துஷாரா. ஹாய் 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 ஹாய். ஹே நாண்டி. ஏய் இதா மாத்தி. ஏய் துஷாரா. ஏய் தம்பி உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடா. எதுக்கு ஆம்புலன்ஸ்? அந்த கண்ணு என்ன ரொம்ப கொல்லுதுடா. எடி செருப்ப நாய். இல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கீங்களா? அது ஒரு சாபக்கேடு. எனக்கு கல்யாணம் ஆன பொண்டாட்டி கூட அவ்வளவு இருக்கா? நான் நாய் கூட தான் ஃபுல்லாவே இருக்கறேன். அது என்னன்னு தெரியல துஷாரா. உங்க லவ் எல்லாம் கெடுத்து விடுறாரா மயன்? எல்லாமே துஷாரா லைஃப்ல போடுவா. ஏய் ஏன்டா கேக்குறடா? என்கிட்ட கேக்குறா. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் போடுறா. சைத்ரா, உங்களுக்கான 10 நிமிஷம் முடிஞ்சது. இப்போ அந்த பாக்ஸ்க்கு வெளியே வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். அப்பா கட் பண்ணி தொலை தள்ளு. சரி, உண்மை ராயன் படத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Thank you துஷாரா உங்களை பார்க்கும்போது நேரா ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க. இது எவ்வளவு விசில் வந்துச்சு தெரியலையே. இத பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஷெஃப் என் பட்டுக்குட்டி, ஆனா விசில் எவ்வளவு வந்ததுன்னு மிஸ் பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே, டோன்ட் பி சேட். இப்போ எவ்வளோ குழப்பாதரா தவக்கல. நீங்க நல்லா பாடுவீங்களோ? நீங்க ராப்பரா? பாடுங்க ஏதாவது எங்க ராப். காலேஜ் தான் அவரு. அப்படியா? ஆமா. ராப் பண்ணுங்க ஏதாவது. நல்லா வாய்ப்புடா. கப்பி பொண்டு சேர் வெற்றி கொண்டு சீர் திருத்திர பத்தி யாரு கூர் விழி இல்ல பார் வகுப்பற நடுங்க இரும்புக்காரன் அடங்கு அரசமா ஒழுக்கம் தவறு நேரம் பாத்தி ரைடு போன் பக்குவமா சொல்லும் போது கெட்டுக்கங்க செல்லும் தொல்லை பண்ணா பாத்தி யாரு கொம்பு வந்து கொஞ்சம் வேணாம் பிழிப்பு இது வார்னிங் சிரிப்பு வந்து தானாவே ஒத்துக்கிட்ட போலாம் சமத்து குட்டி என்னமங்க சத்தம் வச்ச முக்கு மேல ரத்தம் நண்ப எங்க ஓடி ஒளிஞ்சால் பாத்தி கண்ணு தூக்கம் பாத்தி யாரு பெற்ற கெட்ட வக்க மேல ஏறும் தேவலாத வேலை பார்த்தா முட்டி போட பாட்டு எனக்கு நீ புரிஞ்சிருக்கு. இப்போ மஞ்சள் பொடி போடுங்க சார். தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போடுங்க சார். ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு சில நீங்க வேற யாரும் வந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஆமா, நீங்க உங்களுடைய மனசு குணம் இருக்குல்ல, தயால குணமுள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கமான பையனை தீனானாலே தயால குணமுள்ளவன் தானே. அதுல இருந்து நான் உங்களை ரொம்ப பெருமையா பாக்குறேன். பட்டுக்குட்டி, நம்ம சாம்பார் சாதம் பண்ணா ரிஜெக்ட் ஆகாது. அப்படி இல்ல. ஐயோ ஐயோ ஓகேனோ. ஐயோ ரைஸ் அப்ப பார்த்து தண்ணி ஊத்தணும் கொஞ்சம். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. மெதுவா பார்த்து கை சுட்டுக்காம போடுறா. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. இப்போ டாப் குக்கெல்லாம் வெளியில வரலாம். சிங்கம் இறங்குதா காருக்கு வெளியே? சிங்கம் தலை இறங்கிருச்சு. மூளை எல்லாம் செய்ய தெரியுமா மாப்பிள்ள? மாப்பிள்ள மூளை இருக்கா என்னன்ற கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் அது இல்ல, ஒழுக்கமா செய்யலாம். வயித்தால போகும்டா. ஓ, உங்களுக்கு தானே போகும். அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. வா ஏய் பாருடா. என்ன பரம என்ன டிஷ் பேரு? சார் அவங்களே கேளுங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தாமரை தண்டு. தாமரை தண்டு கூட்டு. கூட்டா? நான் அப்போ ஏதோ வேற சொல்லி கொடுத்தேன். அது என்ன சொல்லுங்க? கிராக்கெட்ஸ். தாமரை தண்டு ராக்கெட். சரி சரி, ராக்கெட் இல்ல. என்னது? கிராக்கெட். தாமரை தண்டு ராக்கெட்டா? ராக்கெட் 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 இல்லடா, அது கிராக்கெட். கிராசி கிராக்கெட். ராக்கெட்னா மேல போறது. ஆமா. கிராக்கெட்னா ரவுண்டா உருட்டி கொஞ்சம் நீட்டமா வச்சு குலாப் ஜாமுன் மாதிரி வறுக்கிறது. அதுக்கு பேரு கிராக்கெட். கிராக்கெட்டா? சரி சரி சரி. இது தெரியுது, அப்படியே சொல்லிட்டு போறத நீங்க. ஏய், எனக்கு ஒரே சந்தேகம்டா. சொல்லுங்க, எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா எப்ப பார்த்தாலும் இது வந்து இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து இவங்க முடிவு பண்றது. அதனால தான் செஃப் நான் இந்த தடவை உருட்டவே இல்லை.
நான் உருட்டுனா சரி வந்து தொலைஞ்சிட போறேன். நான் அமைதியா நின்று அப்படி இந்த சைத்து இருக்கு பாருங்க, சைத்து கூப்பிட்டியாப்பா? நீ திருப்பி சொல்லலாம், பாசிட்டிவா தான் பேசணும், பயப்படாத. ஆனா உனக்கு இவன் கூட பேராது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஆனஸ்டா சொல்லு. இது கூட பேர ஆகிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது மச்சான். ஆனா வேற வழி இல்ல. வேற வழி இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. உனக்கு இவன் மட்டும்தானே கடைசி வரைக்கும் வர போறான். கடைசி வரைக்கும் வருவான்னு சொல்ல முடியாது, வரமாட்டேன். நாங்க அங்க தாஜ் கவர்மெண்ட்ல வேலை செய்யும் போது என்னையும் பட்டி அமிச்சாங்க. எங்க? 17 இடத்துக்கு அமிச்சாங்க. ஒரு இடத்துக்கும் போய் ஒரு பிரியாணி கத்துட்டு வந்து பிரியாணி ஃபெஸ்டிவல் பண்ணோம். 17 பிரியாணிஸ் டெய்லி. சிவாஜி கணேசன் வீட்டில் போய் கத்துட்டு வந்தோம். அவங்க ஆத்தென்டிக் அந்த செட்டிநாட் தஞ்சாவூர் ஃபுட்டு கற்றுணும். என் சொந்த ஊர் தஞ்சாவூர் தான். அப்படியா? ஒரு சீரியல் ஹீரோயின் இவ்வளவு கேவலமாவமா நடந்துப்பேன். என்கிட்ட இருந்து போய் ஒரு ஃப்ரூட் கேவலம். என்ன சார்? வாவ், செமையா இருக்கு. என்னன்னா என்ன செம்மையா இருக்கு சொல்லு. புகை போறது. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட செம்ம காமெடியா இருக்கு இந்த கேம். இது பேர் ஸ்டீம் அயன். அப்படியா? ஏய் லூசி. I just like Kadir. என் வாயில இந்த வருத பாரு. அவ இல்லாம குக்கிங் பண்ண முடியாத மாதிரி இருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. வா வா வா, மூந்து பாடுற. வாவ், என்ன அடிங்கொய்யால அம்பி 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 கர்மம் போட்டு போய்டா. ஏன்னா கடைசியில் ஒரு பாம்பு விடணும், அதுக்கு பாம்பு. என்ன சொல்ற? கட்டாத. அதாவது இன்னைக்கு மட்டும் நீங்க போய் டிஷ் எடுத்துன்னு போய் டேஸ்டிங்ல வச்சீங்கன்னு வச்சுங்களேன், மூளை இருக்கான்னு கேட்க மாட்டாங்கண்ணா. ஏன்னா நீங்க எத்தனை போய் வைக்கிறதே மூளை தானே. காயப்பட்ட போங்கடா அப்படி. பட்டுக்குட்டி ஐஸ்வர்யா டென்ஸ்டா இருக்கு, நான் போய் டீல் பண்ணி செருப்பால் அடிப்பேன். சாம்பார் சாதம் பண்ண மரியாதையா. சாம்பார் சாதா தான் பண்ணி முடிச்சிட்டல. ஓ மாஸ்டர் புடிச்சிட்டேன். இப்படி எடுக்கணும். ஐயோ ஐயோ, நீ கீழே போட்டுற. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு? அதுதான் எனக்கு வேணும், இது இல்ல. தோல் தான் வேணும் எனக்கு, நீ அதை போய் போட்டுறியே. சொல்லவே இல்லை நீங்க. அதை தான் சொன்னேன், வெள்ளை தெரியல தோல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். வெள்ளை தெரியணும், தோல் பூரா வேணும். சரி ஓகே. ஏய் கொய்யாக்காரா. ஐயோ நான் இல்லையே, தலையில இருந்து கொய்யாக்கா சாப்பிட்டு இருக்காங்க. ஓ இந்த ராசி கொய்யாக்கா சாப்பிட்டு செச்சிரும். கொய்யாக்கா சாப்பிட்டா மெயின் வரணும். தாப்பத்தி கதற நீ தானே ராசி. ஃப்ரெண்ட்ஷிப் லவ் என்ன உன்பேரு நண்பா ஓ நண்பா. இங்க பாருங்க ரசகுல்லா. சேச்சி ஐ மேட் இட் சேச்சி. சூப்பர். ஐ மேடிட்டா. நான் தானே ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் சமைச்சேன். டிஷ் பேர் என்ன? சார் குதிரவாளி ப்ரௌனி வித் குதிரவாளி ஐஸ்கிரீம். குதிரவாளி ஐஸ்கிரீம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். குதிரவாளி ஐஸ்கிரீமா? தான் சார். குதிரவாளி ப்ரௌனியா? ப்ரௌனி. இது பன்னீர். அது பன்னீர் வந்து செகண்ட் டிஷ்க்கு 65 மாதிரி. அந்த டார்லிங் மசாலா யூஸ் பண்ணி இப்போ அந்த அவன்ல வச்சு பேக் பண்ண போறீங்களா? ஆமாங்க சார். தெய்வமே, இருங்க, என் செல்லத்தை நான் பார்க்கல. குட்டு how are you? வெரி குட். நான் என்னென்ன சமைக்கிறீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அக்கா என்னக்கா செய்றீங்க? குதிரவாளி ப்ரௌனி வித் குதிரவாளி ஐஸ்கிரீம். ஓ குதிரவாளி அப்படியா? இந்த மாதிரி கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா பண்ணுவாங்க. ஏன்னா எலிமினேஷன் ஆகக்கூடாதுல்ல. அதெல்லாம் மதுரக்காரங்கனால தான் முடியும். பெட்டாச்சம் சரவண சார் வந்தாருன்னா நக்கர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவர் லைக் தான். ஐயா எங்கேயோ போயிட்டீங்கய்யா. ஆமா சூப்பரியா. சூப்பரியா. கடை வச்சிருவோமா? கடை வச்சிருவோமா? கடை வச்சிருவோமா? இப்படி சொல்லி சொல்லி எங்களை வெளியே நிக்க வச்சிருவாங்க. கடி பக்கோடினா எங்கேருந்து வருது? சொல்லு பார்க்கலாம், அது சொல்லு பார்க்கலாம். பக்கோடி வந்து பஞ்சாபி. கேட்டுட்டு என்கிட்ட சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். அவர் அங்க வந்து அதிர்ச்சி அருணை கலாய்க்கிறதுக்கு போட்டாரு. அப்ப நான் ஒட்டி கேட்டுட்டேன். குட், அட்லீஸ்ட் கேட்டாவது சொன்னியே. அலட்சியம் அலட்சியம் எல்லாத்திலும் அலட்சியம். டூப்புக்கு என்ட்ரி ஆகும்போது கை தட்டுறது அலட்சியம். டூப்புக்கு மாஸ் பார் போடுறது அலட்சியம். எது அலசியல அலட்சியம். நல்ல செட்டா போட்டு நல்ல ஆங்கர் போடுறது அலட்சியம். எங்களை பொண்ணுங்க கூட காம்பாக்காத அலட்சியம். இப்படி எல்லாத்திலும் அலட்சியம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இல்ல அதானே. செஃப் செருப்பா இருக்காங்களா கேளு. ஜிபி அவர் வந்து செஃப் ஷெருபா இருக்காங்களான்னு கேட்குறாரு. இந்த லைன்ல வரல என்ன கேட்கணும். ஓ ஹாய் விஜய் ஓவர்.
ஹாய் சிறுபா, how are you? I am good. How are you? நான் பேசுனதுக்கு அவன் பேசிட்டு இருக்கான். இவ்வளவுதான் வாழ்க்கைன்னா ஏய் என்பி, முடியலடா. ஏண்டா தலைவலிக்குதுன்னு சாய்தி நான் சொன்னேன்டா. ஏன்டா தலைவலிக்குதுன்னு பேசி பேசி அவ்வளவு தலைவலி வச்சிட்டாரா? நான் உனக்கு சொல்றேன் கேளு. வாழ்க்கையில இப்படி தலைவலிக்குதுன்னு ஒவ்வொரு டைம் போனீங்கன்னா உனக்கு தலைவலி வராம தலைவலியோட இருக்க பழகிக்க. ஓகேவா? தலைவலியோட இருக்க பழகுறது தான் ஒரு தலைவலி வராம இருக்கிறதுக்கான. முன்னால எங்களுக்கு மாறு வழியே வருதுடா. என்னடா இவன் டேய் இவன் அப்படியே இருந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களை விரட்டுறதுல ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி போய்க்கிந்தா சரிப்பட்டு வராது. எனக்கு டைம் இல்லை. ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஆமா, நம்ம நம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. 10 minutes பாப்போமா? 5 minutes. சரி ஓகே. Brownie is 20-25 minutes. ஆமா கண்ணா, ஆல்ரெடி 10 minutes தானே வச்சோம். இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறானே. ஐயய்யய்யய்யய்ய. பால் ஐயோ. Oh my god. இதுகளும் சரி பண்ணுதே. லாஸ்ட் 10 மினிட்ஸ் மென்டார் ஷெஃப் உள்ள வாங்க. கூடுங்க சார், இதை அப்பமைக்கு கேட்டிருந்தேன். செருப்பா கூடுங்க சார். இதுக்குனே அலையிறேன். எக்ஸலண்ட். எல்லாம் ரெடியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உப்பு கம்மியா இருக்கும். இருக்கட்டும். தொழில இதெல்லாம் ஜகஜம்தான். என்ன அது? இது பிரெயின். இல்ல வேணாம், இப்ப இப்ப சாப்பிடக்கூடாதா? எப்பயுமே சாப்பிடக்கூடாது. சால்ட் கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கோ. ஆஹா. ஏய் நான் எல்லாம் சும்மா ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நல்லா தான் இருக்கு. பிளேட் எடுக்கிற இப்போ இது பாருங்க. இன்னும் போடுமா? ஒண்ணுமே புரியலையடா. ஏமி ஜாக்சன். வாங்க வாங்க. என்ன தம்பி, என்னாச்சு? அது ஒரு டென்ஷன் பார்ட்டி, அதுக்கு பேசவே முடியாது. நீங்க டிவில பார்த்துருப்பீங்களே, எடுத்தோடனே குத்து தான் விடும். சீஃப் கெஸ்ட் கூட பார்க்க மாட்டா. அக்கா உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பேன். உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்ல பார்க்க முடியாது. அது கரெக்ட். எப்படி நடிப்பான்னு தெரியுமா? ஸ்ட்ராபெரி எல்லாம் வச்சிருக்கீங்க. ஐஸ்கிரீம் செய்யறான். வாவ். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் குதிரைவாளியில. இது என்னக்கா இது? இது ஏதாவது சும்மா கிண்டி கொடுக்கும். சூப்பர். என்ன மாதிரி நானும் வீட்டில் இப்படிதான் செய்வேன். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா சாஸ்ல மிக்ஸ் பண்ணாதான் செமையா இருக்கும். I'll get the sauce. மச்சான் பயங்கரமா Weight பண்றாங்க. இருக்கு. நான் பேசாம இந்த செட்லயே செட்டில் ஆயிடலாம் போல இருக்கு. Can I have one more? சாப்பிடு ப்ளீஸ். Thank you. Please. ஐயோ ஐயோ. நீ பண்ற வேலைக்கு நான் அடுத்த எபிசோட் நான் வர மாட்டேன்டா. அதுக்குள்ளயா? என்ன நாள் இருக்கு? அது உண்மையாவே இருந்தாலும் நீங்க அதை சொல்லக்கூடாது. கொய்யால நீ என் கையால தான்டா மறா போற. இதுக்கு மேல எனக்கு க்ரீம் வேணும் கொஞ்சம். என்ன க்ரீமா? போட்டு விடலாமா ஃபுல்லா? போட்டு விடலாம். ஏன்னா வந்து அது மேல சங்கியா இருக்கு. லுக்ஸ் வெரி சங்கி. இப்ப பாருங்க. அக்கா இது மாதிரிலாம் பண்ணாது. மைக்ரோ ஓவன்ல யூஸ் பண்ணதாக்கா? கவுண்டர் போலாம். 10 9 8 7 6 5 4 3 கலக்கலான டிஷ்ஷஸ்லாம் முடிஞ்சிருக்கு. டேஸ்டிங் நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம். 2 கெஸ்ட் வேற வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. 10,000 புறப்பட்டி தரக்கின்ற நேரம் வந்தும். என்ன சொல்லுங்க, நீங்க யாரா ஒருத்தவங்க நான் வைக்கிறேன். இதுவா? இதே வைக்கலாம். வாங்க. இல்ல இதே வைக்கலாம். இன்னைக்கு எலிமினேஷன் இருக்கா இல்லையான்னு இதை தொடர்ந்து படிக்க போறது வந்து ராயன் பட நாயகி. ஐயோ அம்மா துஷாரா, உங்க கை ராசி எப்படி இருக்குன்னு பாப்போம். எலிமினேஷன். வீட்டுக்கு போகல, அந்த வீட்டுக்கு போல. I'm very happy it says no elimination. டேஸ்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது ஷெஃப் சரவணன் டீம்ல இருந்து என்பிஎன் சாய்தினானா. சாய்தினானா என்பி டார்லிங் மசாலா வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ண? பிரெயின் சோரியா. என்பி பிரைன் 65. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூளை வச்சு சூப்பரான டிஷ் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த டிஷ் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மூளையில உருளைக்கிழங்கு உருண்டை. அது அது வந்து மூளை தொக்கு ஒயிட் ரைஸ். அது சாப்பிடுறதுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓகே இருக்கும். ஓகே. அதிர்ஷி உங்க டிஷ் பேர் என்ன? செஃப் நானே சொல்றேன். வேஜா பூரி. வேஜா பூரி. பேஜானா பிரெயின்,
பூரி. ஆட்டு மூளை. இந்த இதுல எங்க இருக்கு பிரெயின்? ஒன்று வந்துட்டு பெப்பர் ஃப்ரை, பிரெயின் எங்க பெப்பர் ஃப்ரை இருக்குது? உள்ள ஸ்டஃப் உள்ள பண்ணிருக்கு. இருக்கு செஃப். ஓஹோ. அதுக்குள்ள பிரெயின் 65 ஒன்று இருக்கு. அப்புறம் கீழே இருக்கிறது வந்துட்டு பிரெயின் சூப். வாவ். ஃபுல்லா ஊத்தி குடிங்க. சாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சின்னது நல்ல ஐடியா. அந்த ஒற்றைக்கல்ல பவுடர் பண்ணது உள்ள குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிரெயின் நிறைய இருந்திருக்கணும். என்னன்னா இது பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணும்போது அந்த பொட்டேட்டோ மேலே உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு மேலே இப்படி பண்ணிட்டீங்கன்னா உடஞ்சே இருக்காது. இல்லை அப்படி தான் பண்ணேன் சார். உள்ள இல்லையே, எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிருக்கு. தெரியல சார். இப்படி 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 பண்ணிட்டீங்க. அப்படியா? பிரெயின் தொக்கு. ஆமாம், பிரெயின் தொக்கு ரைஸுக்கு நல்லா இருக்கும். நல்ல காம்பினேஷன் ரைஸு. கரெக்டாக குக் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது சார். என்பி செஃப் பெப்பர் பிரெயின் ஃபண்டாஸ்டிக். சூப் மாதிரி ஊற்றியது வெரி நைஸ். மொத்தமாக சாப்பிடும்போது இட் கேவ் எ வெரி குட் ஃபீல் ஃபார் மீ. என்பி எக்ஸலண்ட், வெரி வெரி இன்னோவேட்டிவ். ஒரு பானிபூரிக்குள்ளார ஒரு பெப்பர் பிரெயின் மசாலா பண்ணி அதுக்கு ஒரு சூப்பை வந்து ஸ்டாக்காக கொடுத்துருக்கீங்க. வெரி குட், வெரி நைஸ். எனக்கு இந்த பிரெயின் தொக்கு வந்து என் அம்மா செய்கிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. வேற லெவல் தல. அண்ட் என்பியோட தாட் வந்து இட் இஸ் வெரி கிரியேட்டிவ். ஐ ரியலி லைக் இட். நான் வந்து சரி சும்மா ஒரு பெப்பர் பிரெயின் ஃப்ரை பண்ண போகிறான்னு நினச்சேன். ஆனால் அதை ஒரு பானிபூரியில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறது வேற லெவல். சூப்பர் சூப்பர். ரெண்டு பேரும் வேற லெவல். இது அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஃப்ரையை விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஐடியாக்கே வேற லெவல் மார்க். தேங்க்யூ 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 தேங்க்யூ. உண்மையாவே எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருச்சு சார். என்ன எனக்கே அந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா புரியலடா. உடம்புல இருந்து எந்த பார்ட்டோ நம்ம செஞ்சிடலாம். ஆட்டு உடம்புல இருக்கிறது. பட் மூளைன்றது ரொம்ப கஷ்டம் சார். அதுல தான் எல்லாமே. ஏன் கஷ்டம்? மூளையில தான் நம்ம எவ்ரிதிங் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். மெமரிஸ் அண்ட் திங்கிங் அண்ட் எல்லா விஷயம் மூளையில தான் சார். அந்த மூளை எடுத்து நான் பானிபூரி செஞ்சிருக்கேன் சார். ஆட்டு மூளைல மனுஷனா மூளை இருக்கிறோம். நல்ல மார்க் கொடுப்போம் சாப்பிட்டு. எந்த தப்பா அதுவும் விக்குதான் சார். சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். இல்லை நான் அங்கேயும் இல்லை சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இயற்கை சுவர்க்கிங் சார். ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம் தெரியாது. இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான். ஓகே, அடுத்த டேஸ்டிங்காக நம்ம கூப்பிட போகுது செஃப் செருவோட டீம்ல இருந்து விஜய் மாஸ்டர் அண்ட் சுஜாதாக்கா. விஜய் மாஸ்டர், உங்க டிஷ் பேரு? பஞ்சாபி கடி பக்கோடா, அதே மாதிரி பீர்க்கங்காய் தொகையல் சாதம். பீர்க்கங்காய் தோல் தொகையலா? தோல் தொகையல் சாதம், கரெக்ட். சுஜாதாக்கா? குதிரைவாலி ப்ரௌனி வித் குதிரைவாலி ஐஸ்கிரீம். நீங்களா? எப்படி? ஐஸ்கிரீம் குதிரைவாலி. ஆமாங்க சார். எப்படி பண்ணீங்க? அந்த ஐஸ்கிரீம் முதல்ல டேஸ்டிங் கொடுங்க, உருகி போயிடுது சார் வந்து விப்பிங் க்ரீம்ல சுகரை இது பண்ணிக்கிறோம் சார். ரைஸை வந்து மில்கில் வந்து வேக வச்சு அதை மிக்சியில் அடித்து அதில் கொஞ்சம் மில்க் போட்டு அண்ட் தென் வேற மாதிரிக்கா. ஜெயின் மாஸ்டர் கடி பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். ஒரு துளி உப்பு கம்மியா இருக்கு, பட் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். கன்சிஸ்டன்சி, கலர், அந்த மேல இருக்கிற அந்த ஆயில் மிதக்கிற அந்த பிரசன்டேஷன் பியூட்டிஃபுல். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த கடி பக்கோனி இருக்கு பாருங்களா, அந்த பீர்க்கங்காய் வச்சு பண்ணிருக்கீங்க. பட்டரை விட சாஃப்டா இருக்கு. அந்த கடி நல்லா அப்சர்வ் ஆகி அந்த மவுத் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். தேங்க்யூ. அண்ட் அந்த பீர்க்கங்காய் தோல் தொகையல் குறையே சொல்ல முடியாது. அப்படியே ஒரு வீட்டில் பண்ணி கொடுக்குற மாதிரி அதுக்கு வேண்டிய அந்த உளுத்தம்பருப்பு கரகடான்னு வாயில கிடைக்கிறது, அந்த தேங்காய் போட்டுருக்கு, அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் அதுறது, அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் பக்காவா உட்காந்துருக்கு. ஒரு சீசன்ட் செஃப் குக் பண்ற மாதிரி பண்ணிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி நைஸ். மாஸ்டர் விஜயன், ஷெஃப் விஜயன். எஸ். First I want to say one thing. This snake is dedicated to my grandson. ஐயோ, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தாத்தா வாழ மட்டும்தான் தான் பேரனுக்கு இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண முடியும். So sweet, so sweet. பார்த்தி விஷான். பார்த்தி விஷான், உங்க தாத்தா பண்ண பாம்பு பாருங்க. பியூட்டிஃபுல். சுஜாதா, அந்த தாட் ப்ராசஸ் ஆஃப் an ice cream with குதிரைவாலி and a brownie with குதிரைவாலி, hats off. ப்ரௌனி பார்க்கறதுக்கும் அதோட ப்ரெசன்டேஷனும் அப்படியே ஒரு ஹோட்டலில் ஒரு டெசர்ட் ஷாப்பில் கொடுக்குற மாதிரி இருந்தது.
பட் நீங்கள் குதிரைவாலி வச்சு செஞ்சுருக்கிறதுனால அந்த ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்கு. அந்த மில்லட்டுக்கே உரித்த ஒரு குணம் என்னன்னா அது கொஞ்சம் குழன்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் வேக வச்ச குதிரைவாலியை அரைச்சி அதில் நீங்கள் ப்ரௌனி பண்ணியிருக்கீங்க. அதனால உள்ள வந்து கொஞ்சம் குழன்னு இருக்கு. அந்த குதிரைவாலியோடைய குவாலிட்டியை மைனஸ் பண்ணி எடுத்துட்டா ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரௌனி அண்ட் ஐஸ்கிரீம். அந்த குதிரைவாலியை வச்சுட்டு பார்க்கும்போது இதை வச்சு செஞ்சதுக்காக ஒரு ஃபென்டாஸ்டிக் அட்டன். ஆனா நீங்க குதிரைவாலி இருக்குன்னு சொல்லாம ஜஸ்ட் கொடுத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது குதிரைவாலி இருக்குன்னு. அற்புதம். ஸோ அடுத்ததா ப்ரோ ஒரு ரெக்வஸ்ட், எங்களுக்கு ஃபேவரட்டான விஜய் சார் வாய்ஸ்ல கமெண்ட்ஸ். அந்த ப்ரௌனி வந்து சூப்பராக பண்ணீங்க. அதுவும் அந்த மில்லட்டுன்னு இவங்க சொன்னப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது. பட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மில்லட்டில் வந்து ஐஸ்கிரீம் செய்ய முடியும்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். நானும் போய் ட்ரை பண்ணி தெரியும். அண்ட் அது வந்து அல்டிமேட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ரெசன்டேஷன் டூ குட் சார். என்ன சொல்ல விஜயன் சார், ഞാൻ സുജാത ഓ പ്രണഗോളകം ഗ്ലാനിർഭവം ഗ്ലും ഗ്ലൂ മാട്ടിൻ ഗബ്ലാജകം. டார்லிங் மசாலா வச்சு என்ன டிஷ் பண்ணீங்க மாஸ்டர் நீங்க? சிக்கன் வித் ஆல் மசாலா. சுஜாதா அக்கா டார்லிங் மசாலா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க? மிளகா பொடி சீரகப்பொடி எல்லாமே போட்டு 65. டார்லிங் பன்னீர் ஃப்ரை போட்டு பன்னீர் ஃப்ரை. சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப சிம்பிள் டிஷ். ஆமாம் சார். என்ன கம்மி பண்ணிருக்கலாம். பன்னீர் ரொம்ப நல்லா இருக்குமா? பன்னீர் ஃபென்டாஸ்டிக், வெரி குட். அம்மா மசாலா நல்லா ஒட்டி இருக்கு சார். அது பண்ணது நான் தான் சார். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ அடுத்து டேஸ்டிங்காக கூப்பிட போகிறது ஷெஃப் சாய் டீம்ல இருந்து சைத்து அண்ட் ஐஷு. லோட்டஸ் டீமை வச்சு இப்படி பண்ணிருக்காங்க. என்னது சார் சொல்லுங்க. எதையாச்சும் சொல்லியா? ஒட்டிட்டு வந்திருக்காங்க. இதுங்க வாயிலிருந்து வருது சார். தாமரை தண்டு டெக்ஸ்சர். என்னென்ன டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படி? சார் ஃபர்ஸ்ட் தாமரை தண்டு நல்லா வேக வச்சு அது மிக்ஸியில் போட்டிருக்கேன். இன்சைட் ஐவ் ஸ்டஃப்ட் இன்டு பொட்டேட்டோ ரோல் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் தாமரை தண்டு மிக்சர். அண்ட் வெளியே சாஸ் ஐவ் கிவன் அண்ட் ஐவ் கிவன் த கிறிஸ்ப்ஸ் ஆல்சோ லோட்டஸ் ஸ்டெம் கிறிஸ்ப். வா யோ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு வந்தேன். யார் மென்டர்? சாய். செய்யறது பெருசு இல்ல, செய்ய வைக்கிறது ரொம்ப பெருசு. மாறா லோட்டஸ் ஸ்டெம் கிராக்கெட், டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஸ்டெம். அந்த கிறிஸ்பி ஃப்ரைட் லோட்டஸ் ஸ்டெம்மாக இருக்கட்டும், அந்த டிப்பில் நீங்கள் வந்து வேக வச்ச அந்த லோட்டஸ் ஸ்டெம் போட்டதாக இருக்கட்டும், ரியலி ஹவ் டன் ஜஸ்டிஸ் ஃபார் த நேம். அந்த டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஸ்டெம் ஹஸ் பீன் அச்சீவ்ட் 100% அண்ட் டேஸ்ட் இஸ் இம்மாக்குலேட். தேங்க்யூ ஸோ மச். வெரி நைஸ். I'm taking this home. Thank you. I wish there was more of this. சூப்பராக இருந்துச்சு. இட் ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் ஹேவிங் இட் இன் அ வெரி ஃபைன் டைனிங் குவிசின் ரெஸ்டாரண்ட். தேங்க்யூ ஸோ மச். திராமிசு அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லா டயட்டும் போயிடுச்சு. அவங்க எல்லாம் சொல்லி முடிச்ச வரைக்கும் நான் சாப்பிட்டே இருப்பேன். செம்மையா இருக்குங்க. கதிர் நீங்க சொல்லுங்க எப்படி பண்ணீங்க? திராமிசுனா என்ன? சொல்லு சார். ஆக்கி பேட் மீஸ் இருக்கு, திராமிசு என்னன்னு தெரியாது. டேய் ஃபர்ஸ்ட் நீ அந்த 3 ஸ்டார் எதுக்கு சொல்ற? இந்த முதல் ஸ்டார் நான் சோனியா அகர்வால் மேம் எலிமினேட் பண்ணதுக்காக. இந்த ரெண்டாவது ஸ்டார் சிங்கம் புலியான நான் எலிமினேட் பண்ணதுக்காக. மூணாவது ஸ்டார் இந்த மூணாவது ஸ்டார் அட்வான்ஸா குத்தி அனுப்புனது. இந்த அம்மா தேவையில்லாம எலிமினேஷன் எடுத்துட்டு மூணாவது ஸ்டார் வாங்க வச்சுட்டாங்க வெளியே. நாலாவது ஸ்டார் நீதான். கதிர் சரியான தமாஷு. ஃபண்டாஸ்டிக், வெரி வெரி நைஸ், அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர். இது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஏஞ்சிக்கவே இல்லையா? ஏய் இதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. இல்ல சும்மா கேட்கலாம்ல. சமையல் கலையே வளர்த்திட வேண்டும், சமையல் கலையே வளர்த்திட வேண்டும். காலை மாலை வீட்டிருந்த கண்ணும் கருத்தோடும் சமையல் கலையே வளர்த்திட வேண்டும்.
செஃப் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா ராயன் டீம் வந்திருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் டைமா தனுஷ் அண்ணன் டைரக்ஷன் பண்ற பவர் பாண்டி படத்துல தான் என்னைய இன்ட்ரோ பண்ணாங்க. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். ஸோ தனுஷ் அண்ணனோட செகண்ட் டைரக்ஷன் இது. என்னோட ஆக்டிங் எங்கேருந்து கத்துக்கிட்டேன்னா அவர்கிட்ட தான் புருவத்தை எங்க இறக்கணும் ஏற்றணுன்ற டீடைலிங் வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்தாரு. அவர் அண்ணன் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பயங்கர மெட்டிகுலஸா பிளான் பண்ணுவார் செல்வராகவன் சார் கேள்விப்பட்டேன். ஸோ தனுஷ் சார் அது மாதிரி தான். ஆமா சார். தனுஷ் சார் ஸ்டேஜ்ல சொன்னாரு ஃபர்ஸ்ட் காதல் கொண்டேன் புதுப்பேட்டையெல்லாம் பண்ணும்போது செல்வா சார் வந்து பயங்கரமா இந்த செகண்ட்ல வந்து இங்க கண்ணு சிமிட்டணும் இங்க வந்து அதனால இப்ப தனுஷ் சார் இப்ப ராயன்ல வந்து செல்வா சார் பழி வாங்கிட்டு ஒரு காரியம் கூட அவரை பத்தி சொல்லணும். லாக்டவுன் காலகட்டத்தில் அவர் ஆன்லைன்ல எங்கிட்ட இருந்து பாட்டு படிச்சா கர்நாடிக் மியூசிக். நான் இப்பவும் சொல்றேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்னோட. பட் என்ன ஒரு பங்க்சுவாலிட்டி கரெக்ட் வந்து கரெக்ட். அடுத்த 2 மாசம் உங்களுக்கு அதான் டியூட்டி. எனக்கு பாட்டு கத்து கொடுத்து நான் இங்க வெளியே போகும்போது எனக்கு வந்து சங்கராபரணம் பாட்டு பாடணும். Thank you, wonderful. Darling masala 2 டிஷ்ஷும் எக்ஸலென்ட். ரொம்ப நல்லா இருக்கு. Thank you very much. இன்னைக்கு வந்து நம்மளுடைய டாப் குக் டூ குக் வந்து ராயன் டீம்லேருந்து வந்தாங்க. அண்ட் ராயன் படம் ரிலீஸ் ஆகி மக்களிடத்துல வேற லெவலில் வரவேற்பில் போயிட்டு இருக்கு. ஸோ படம் பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்துருங்க. 2 பேரும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய கிச்சனில் வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? என் டயட் வீணாக போச்சு. இவங்களெல்லாம் நான் டிவியில் பார்த்து தான் ரசிச்சிருக்கேன். இவங்களெல்லாம் நேரில் பார்த்து சந்திக்க முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் சர்விங் அஸ் வித் சம் அமேசிங் ஃபுட் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைக் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்காங்க எல்லாருமே, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு. இட் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஃபார் கமிங். இன்னைக்கு இந்த வாரத்துடைய வின்னர் யார் அந்த டாப் குக் அப்படிங்கிற பார்க்க வேண்டிய நேரம் இது. எவ்ரிபடிஸ் டேபிள் வாஸ் அ மாஸ்டர் பீஸ். எல்லாத்துமே நல்லா இருந்தது. பட் யூஸ்வலாக அந்த 0.1 0.2 டிஃபரன்ஸில் வின் பண்ணுறவங்க இந்த வாரம் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணி வாங்கியிருக்கிறது சைத்ரா ரெட்டி அண்ட் ஜிபி முத்து. Fantastic textures of lotus stem. Lotus stem is a very very tacky ingredient. 3-4 ப்ராசஸ்ல குக் பண்ணிருக்கீங்க. அந்த அளவுக்கு வேலை இருக்கு அதுல. வெரி குட், எக்ஸலென்ட் குக்கிங். வண்டர்ஃபுல். எஸ் அண்ட் சைத்தோ முதல் முறையாக நம்மளுடைய கிச்சன்ல டாப் குக் வாங்கியிருக்கீங்க. முதல் தடவை தான், கடைசி தடவை இல்லை. ஓகே, சோ சைத்தோ அண்ட் என்பிகே பிபிடிஎஸ் வழங்கும் டாப் உதயகிருஷ்ணா அசல்னை வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஆம்பர். கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஆம்பர். ஓகே, ஸோ தேங்க்யூ காளிதாஸ், ஜெயராம் அண்ட் துஷாரா. ஸோ இன்னைக்கு வந்து ராயன் குடும்பத்திலேருந்து இங்கே வந்து எங்கள் குடும்பத்தோட சேர்ந்து ஒரு மாதிரி சூப்பராக ஃபன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் ரொம்ப பரபரப்பாக சூப்பராக போச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி சூப்பரான ஒரு ஷோ சந்திக்கிறோம். Until then, bye from all of us. இது VBDS வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு உடன் வழங்குவார் உதயகிருஷ்ணா அசல்னை, டார்லிங் மசாலா, நூறுகாய், SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில் மற்றும் சத்யா மொபைல்.